செடியில் இருக்க கனகாமர செடியெல்லாம் இந்தமாரி அந்த இதில் இருக்கும் இல்லைங்களா, அதை கட் பண்ணிவிட்டு அதை பிடுங்கி எடுத்து அதில் இருக்க விதையை மட்டும் எடுத்து தனியாக சேர்த்துட்டேன். சேர்த்து கொஞ்சமாக இந்த பாருங்க, இந்தமாரி டப்பாவில் சும்மா கொஞ்சமாக, எந்த டப்பானாலும் ஓகே, அந்த டப்பாவில் இந்தமாரி விதையை சேர்த்துட்டு அடியில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா அடியில் பாருங்கள் விதை ஓரளவுக்கு 1 2 3 4 ஒரு 10 செடியாட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த விதை எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த விதை அதாவது கொஞ்சம் இந்த விதையை வந்து வெடிக்கும். எல்லா விதையும் வெடிக்காது, ஒரு 2 3 விதை வெடித்து எனக்கு ஒரு 4 5 செடி வந்துருக்க மாதிரி 4 5 விதை கிடச்சிருக்கு. எனக்கு இவ்வளோ விதை போட்டு 3 விதை தான் கிடச்சிருக்கு. ஆனால் எல்லா விதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டையாக இருந்துச்சு. அதனால் இந்த 3 விதையும் விதைச்சி எப்படி செடி வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.